ஹலோ அண்ணே, நான் தான் சாந்த கணபதி பேசுறேனே. சாந்த கணபதி சார், நான் பெருமாள் பேசுறேன். யோ, ஏன் கத்துற? மெதுவா பேசு, யாருக்காவது கேட்டுற போது. ஆடி பாதம் எங்க? அவர் இன்னைக்கு லீவு சார். லீவா? ஒரு நிமிஷம் சார். என்னையா லீவு அது இதுன்னு சொல்ற? ஏன் குழப்புற? போன் அவர்கிட்ட கொடு கொடு. டேய் எருமை, எங்க இருந்துடா பேசுற? அம்மா. டேய் சாந்தா, சாந்தா, எங்க இருந்துடா பேசுனா? தெரியாது மேடம், இப்பதான் போன் பண்ணி. இப்போ தெரியாதா? எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? என்ன அதே வந்துட்டியா? நான் எப்பயோ வந்துட்டேன். நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க? நீ வந்ததே எனக்கு தெரியாது, நான் கவனிக்கல, அவ்வளவுதான். நீங்க என்னத்தை தான் கவனிச்சிருக்கீங்க? என் பொண்டாட்டி என்ன பேச விடாம அவளே பேசிட்டு இருக்கான்னு எல்லார்கிட்டயும் சொல்ல மட்டும் தெரியும். நான் ஒன்னும் தப்பா சொல்லி எல்லார்கிட்டயும் உன்னை என் பொண்டாட்டி தானே சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதுதாவது தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க. சாந்த கணபதி ஆடிய பாதத்துக்கு போன் பண்ணி பேசுறான். ஆடிய பாதமா? அவர் தான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்லையா? அவர் இன்னைக்கு லீவ் ஆச்சா? அதனால தாங்க அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். எங்க இருந்து பேசினான்னு தெரியல, ஆனா அடிக்கடி ஆடிய பாதத்துக்கு போன் பண்ணுவான் போல இருக்கு. அவ இருக்கிற இடம் நிச்சயமா ஆடிய பாதத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கே தெரிஞ்சிருக்காது லட்சுமி. தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பார்ல. இல்லங்க, சாந்தாக்கும் ஆடிய பாதத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அவருக்கு தெரியாம அவன் போயிருக்கவே முடியாது. ஆமா, ஆடிய பாதத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்காதே. உண்மையை சொல்லுங்க, அவன் எங்க இருக்கான்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையிலே கை வைக்கிற பாத்தியா? எனக்கு எதுவும் தெரியாது லட்சுமி. நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. கோர்ட்ல சொல்ற மாதிரி சொல்றேன், போதுமா? நம்ம பையனை நானே ஓடிப்போன்னு சொல்லுவேனா லட்சுமி? ஆனா ஆடிய பாதம் ஓட சொல்லிருப்பாரு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவர் வந்ததும் நீங்களே கேளுங்க. நான் கேட்டா அந்த ஆள் உண்மையை சொல்லவே மாட்டாரு. எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். இதுக்கு மேல யாருமே மறைக்க முடியாது. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். யோ ஆடி பாதம், ஏன் இங்க வந்த? என்ன சார் இது? நம்ம வீட்டுக்கு வர்றது புதுசா? அடிக்கடி வந்துட்டு போறதா? பேசியா? வரக்கூடாத நேரத்துல வந்திருக்கிய? வரக்கூடாத நேரமா? ஏன் சார் உள்ள இன்கம் டாக்ஸ் ரீட் நடக்குதா? வாயில தர்பை போட்டு. ஏற்கனவே ஆதிலட்சுமி உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. நீயே பலியாடு மாதிரி அவட்ட போய் மாட்டிக்கிறேங்கிறியா? சார் ஒரு சின்ன கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறேன் சார். அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் காலமே கிடையாதையா. சாந்த கணபதி காணா போனதுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவன் சந்தேகப்படுறான்னு சொல்ல வந்தையா. அதுக்கு ஏத்த மாதிரி நீரும் அன்னைக்கு லீவ் போட்டிரு. அவன் வேற உனக்கு போன் பண்ணி தொலைச்சிட்டானா? எல்லாம் தப்பா போச்சு. நான் இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நான் ஆதிக்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நீர் பாட்டுக்கு நீரே போய் மாட்டிக்கிறேங்கிறீரே, என்ன அர்த்தம்? சார் என்ன சார் என்ன மட்டும் தனியா பிரிச்சு விடுறீங்க? மாட்டினா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் மாட்டிக்குவோம். என்னையும் சேர்த்துக்க, அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவீர. அவ வேற போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னாயா? நான் தான் எதையோ சொல்லி சமாளிச்சு வேண்டாம்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கேன். விடுங்க சார், மேடம் ஏதாவது கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் சார் இது மாதிரி எவ்வளவு முறை நாம சமாளிச்சிருக்கிறோம். யோ, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிய. சார் சிங்கத்தை அதோட குகையில சந்திக்கிறேன். போயா போ, திரும்பி வரும்போது உன் தலை இருக்கான்னு பாக்குறேன். யோ ஆடி பாதம், நான் வீட்டுல இல்ல, வெளியே போயிட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். பந்தம் 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 ஆடிய பாதம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல மேடம், வந்து 1 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து உட்கார்ந்த உடனே நீங்க வந்துட்டீங்க. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நேரா ஆடிட்டருக்கு அனுப்பிச்சிடுவேன். கையெழுத்தெல்லாம் அப்புறம் போடலாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு விசாரிக்கிறேன். யாருக்கிட்ட? என்கிட்டயா? எதை பத்தி விசாரிக்கணும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். நான் இன்னும் எதை பத்தியுமே கேட்கல, அதுக்குள்ள தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் எதை பத்தி கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சிருந்தா என் கேள்விக்கு பதிலும் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியல மேடம், தலை சுத்துது. ஏன் பதட்டப்படுறீங்க? பொய் சொன்னா தப்பு செஞ்சாதானே பதட்டப்படணும்.
சாந்த கணபதி இப்போ எந்த ஊர்ல இருக்கான்? என்னங்க இது? என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? அவரு தம்பி ஒன்றும் சொல்லிட்டு போலீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். உண்மையாவே உங்களுக்கு தெரியாது? தெரியாது. எடுங்க. ஹலோ அண்ணே, நான் சாந்த கணபதி பேசுறேனே. ராங் நம்பர். ராங் நம்பரா? சொல்லுங்க. ராங் நம்பர். சொல்லுங்க. சாந்த கணபதி எங்க? ஸோ இது வேற ஆடிய பாதம், முதல்ல இந்த போன் எடுங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னன்னு கேளுங்க. கேளுங்க. அறிவிட்டவனுங்க இந்த நேரத்தில் நேரம் கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணுறானுங்க. ராங் நம்பர். அதுக்கும் என் நம்பர் தான் கிடைச்சதா? ஸோ ராங் நம்பர். சாந்த கணபதி எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அவன் உங்களை கேட்டு ஆபீஸுக்கு ஃபோன் பண்றான். அதாவது தெரியுமா? அது வந்துங்க இப்போ ஃபோன் வந்து 2 வாட்டி ராங் நம்பர். இதே மாதிரி அதுவும் ராங் நம்பராக இருக்கலாம் இல்லைங்களா? ஃபோன் எடுங்க. எடுங்க ஃபோன் எடுங்க. எடுங்க. என்னங்கண்ணா எடுக்கவே மாட்டீங்க? எடுக்கிறேன்டா. நீ மட்டும் என் கையில மாட்டு. உன் எலும்ப தனித்தனியா எடுக்கிறேன். 080. இந்த நம்பர் இது பெங்களூர் கோட் நம்பர் இல்ல? ஓஹோ, தோர அங்கதான் இருக்காரா? ஹலோ, இது பெங்களூர்ல எந்த ஏரியாங்க? சதாசிவம் நகர் சிபிஆர்ஐ குவார்ட்டர்ஸ் பக்கத்துல. ஓகே ஓகே, சதாசிவ நகர் சிபிஆர் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலயா? அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்கே, அது பேர் என்ன? அந்த ராமையா ஹாஸ்பிட்டல், அதுக்கு லெஃப்ட்ல. ஆமா மேடம். அந்த கீழே இறக்கத்துலயாங்க? ஆமா மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அவன் எந்த பூத்ல இருந்து ஃபோன் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ரொம்ப ஈஸி மேடம். பேசாதீங்க. முதல்ல சாந்தாவை பிடிக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். போங்க. ராஜா, ராஜாதி ராஜனிந்த ராஜா, கூஜா துக்காதே வேறு எங்கும் கூஜா. ஹவ் இஸ் மை ஸ்டைல்? சூப்பர். ஆனா இந்த பட்டன் எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி போடுங்க. என்னங்க, இந்த ஷர்ட்டை இன்சர்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல? இது பாரு லலிதா, நீ எதை வேணா பண்ண சொல்லு, நான் பண்றேன். இந்த ஷர்ட்டை மட்டும் இன்சர்ட் பண்ண சொல்லாத, ஏன்னா இது என்னோட ஸ்டைல். சரி சரி, உங்க ஸ்டைல் உங்களோடவே இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க முதல் நாள் ஆபீஸ்க்கு போறீங்க. உங்க தம்பியே உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். எல்லாரும் உங்களை பார்த்து எழுந்து நிக்கணும். சென்னையில இருந்த மாதிரி காமெடினா இருந்துராதீங்க. இருக்க மாட்டேனே. பெங்களூர்ல இருக்க சாந்த கணபதி வேற. என் நட உட எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நடந்து காட்டுமா? லா 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 சாரி, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. உங்களை யாரு இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? நீங்க எப்பவும் போல சாதாரணமாவே இருங்க. என்ன, கொஞ்சம் பயப்படாம தைரியமா இருங்கன்னு சொன்னேன். ஓகே, தைரியமா இருப்பேன். இருங்க, வரேன். தைரியமா இருப்பேன். தைரியமா இருப்பேன். என்னங்க, எடுத்துக்கோங்க. லலிதா, நீயே வச்சு விட. ஆல் தி பெஸ்ட். அசத்திரம்பா, இனிமே நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ போறோம் தெரியுமா? இன்னையில இருந்து
நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. நான் நிறைய சம்பாதிக்க போறேன். லலிதா, நீ என்ன கண் கலக்காம பாத்துக்கணும், சரியா? இங்க பாருங்க, எனக்கு காசு பணம் எல்லாம் வேணாங்க. கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கணும், அதான் எனக்கு வேணும். சரி, ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. சரி, ம். நான் வரேன். பந்தம் 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 நைஸ், வெரி குட். எனக்கு தேவை இன்னும் ஒண்ணு தான். 2005-2006 ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஒரு காப்பி கொடுத்தனா நான் ஒரு கிளான்ஸ் பார்த்து சைன் பண்ணிடுவேன். ஓகே? ஓகே. அம்மா, எங்கடா அவன்? ஆ? அம்மா, எங்க? நீங்க எப்படிமா இங்க? ஏ, நான் வரக்கூடாதா? எனக்கு தெரியாம ஏதாவது பண்றியாடா? இல்ல நீ பண்ற திருத்தறத நான் கண்டுபிடிச்சிருவேனா? இல்லம்மா, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாமா? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். போனா? எதுக்குடா போனு? உருப்படாத தருதலைய பெத்து தொலைச்சிட்டேனே, அதான் கிளம்பி நேரா வந்துட்டேன். ஆமா, எங்கடா அவன்? எவன்? உங்க அண்ணன் சாந்த கணபதி. அண்ணன் எப்படிமா இங்க இருக்க முடியும்? அண்ணன் சென்னையில தானே இருப்பாரு. இல்ல இல்ல இல்ல, அவன் சென்னையில இல்ல, பெங்களூருக்கு தான் வந்திருக்கான். அம்மா, அண்ணன் இங்க வரலம்மா. டேய், அவன் ஆடிய பாகத்துக்கு இங்க இருந்தாடா போன் பண்ணா. ஒழுங்கா சொல்ல, அவன் எங்க இருக்கான்? எனக்கு எப்படிமா தெரியும்? அண்ணன் எப்படிமா இங்க வர முடியும்? டேய், உன்னை விட்டா அவனுக்கு வேற போக்கிடமே கிடையாதுடா. இங்க வரலன்னா அவன் வேற எங்க போயிருப்பான்? ஹலோ ஹலோ செல்வம், நான் நித்திலா பேசுறேன். சொல்லு, சொல்லுங்க. செல்வம், அந்த ஃபைல் வந்து ரெக்கார்ட் ரூம்ல மட்டும் இல்ல, என் ரூம்லயே தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஒருவேளை தாமோதரன் கிட்ட இருக்குமா? கேட்கட்டுமா? லுக், இப்போ நான் ஆடிட்டிங் ரிப்போர்ட் பார்க்குற அவசரத்துல இல்ல, அதுக்கான நிலைமையில இப்போ நான் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன் செல்வம், நான் அந்த ரிப்போர்ட்ஸ் கொண்டு வரேன், சைன் பண்ணிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்க வர வேண்டாம். ஐ எம் வெரி வெரி பிஸி. இது பாருங்க, எங்க அம்மா என்ன பார்க்கறதுக்காக சென்னையில இருந்து இங்க வந்திருக்காங்க. ஆமா, இப்போ கூட எதிரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் இப்போ உங்களை பார்க்க முடியாது. யாரா போன்ல? ஆஃபீஸ் ஸ்டாஃப்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ, இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே. லெட்ஸ் மூவ். ஸ்டெல்லா, எனக்கு லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். இதை தாமோதரன் கிட்ட கொடுத்துடுறீங்களா? செல்வம் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. அண்ணா எங்கம்மா போயிருக்கோம்? அது தெரியாம தானடா தவிக்கிறேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, ஆனா நான் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் பாரு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. ஹலோ, உங்க கம்பெனி ஜிஎம் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. தார தப்பட்ட பேண்ட் வாத்தியம் வரவேற்பு எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு விஷ் பண்ணலாம்ல? ஓகே ஓகே, நானே விஷ் பண்றேன். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க.
அப்படிதான் உட்காரணும். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஹாய் சலா. சார் குட் மார்னிங். இன்னில இருந்து நான் உன்னோட புது GM. ஃபர்ஸ்ட் நான் என் சீட்ல உட்காந்து பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டு அப்புறம் நான் வந்து உன்கிட்ட சாவகாசமா பேசுறேன். சார் அது மேடம். மேடம் தான், லலிதா மேடம் தான். இத பார், வெற்றி திலகலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி Sir. சூப்பர்ல? சார் அது இல்ல சார், மேடம் உள்ள இருக்காங்க. உள்ளதான் போறேன். வந்து உன்கிட்ட பேசுறேன். இந்த ஃபைல் யாருக்கு? செல்வத்துக்கு தானே? ஆமா. நானே கொடுத்துறேன். நீ போ போ போ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல பெரியப்பா, சாந்த கணபதி பெங்களூருக்கு தான் வந்திருக்கா.